எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு கோயிலை கட்டினேன், நீங்க யாரும் சாமி கும்பிட வரல. பள்ளிக்கூடத்தை கட்டினேன், நீங்க யாரும் படிக்க வரல. குளத்தை வெட்டினேன், நீங்க யாரும் குளிக்கவே வரல. ஆனா சினிமா கொட்டாய கட்டின கொட்டு மேளத்தோட என்ன வரவேற்கிறீங்க. இத பார்க்கும் போது இந்த யோசனை என் அறிவுக்கு ஏன் இவ்வளவு நாளா எட்டலைன்னு வருத்தப்படுறேன். அதே நேரத்துல உங்க அறிவுக்கு இவ்வளவு சீக்கிரமா எட்டிருச்சேன்னு சந்தோஷப்படுறேன். அண்ணன் ராமசாமி கொட்டகை கட்டிய கோமான் ராமசாமி அமைதி அமைதி. அண்ணன் கூட்டம் ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு, நாம புறப்படலாமா? நானா வரமாட்டேன்ற. நம்ம கொட்டாய திறக்க போற 2 சிங்க குட்டிங்க இன்னும் தயாராகலையே. என்ன 2 பேரும் சேர்ந்தேவா திறக்க போறாங்க? அதுல பாருங்க வேலாயுதம், ராமாயணத்துல ராம லட்சுமண மாதிரி ஒத்துமைக்கு இலக்கணமே என் பையனுக்கு தான். பெரியவனுக்கு சின்னவன் பேர்ல உசுறு, அவன் பேர்ல ஒரு தூசு கூட பட விட மாட்டான். சின்னவன் இருக்கானே அதாங்க சின்ன பாண்டிய, அவங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா பதறிடுவான், பாஞ்சிடுவான். சுருக்கமா சொன்னா இவன் உசுறு அவன் கையில, அவன் உசுறு இவன் கையில. அவ்வளவு பாச பிணைப்பு. அடிச்சுக்கிறாதிய பையன் தங்கராஜா, அடிச்சுக்கிறாதிய அடிச்சுக்கிறாதியப்பா. பேசாம போயிரு, இல்ல செத்துருவ. காலி பசங்களா, இப்பதான் உங்களை பத்தி ஒரு வண்டி பேசிட்டு வர்றேன், அழுத மாதிரி கத்திட்டு இருக்கேள. இப்ப என்னடா எங்க அம்மாட்ட தகராறு? உங்க அம்மாட்ட ஒரு தகராறு கிடையாது. டேய் அண்ணா, எனக்கு பிடிச்சிருந்தாதான் நான் மாட்டுவேன், மாட்டினா கழட்டவே மாட்டேன். இப்ப நான் மாட்டல, மாட்டி இருந்தா கழட்டிக்க. என்னடா அது, அவன் மாட்டலன்றா நீ கழட்டுன்ற. எதை கழட்ட சொல்ற? அப்பா இத்தனை பேண்ட் கட்ட எடுத்து போடுவான், தம்பி ஆக்கிற பாஸ்ல விட்டுருவேன். இன்னைக்கு 2000 எடுத்து போட்டிருக்கான். போட்டியா? அப்பா இவன் பேண்ட் கட்டலாம் நான் போடுவேன், ஒத்துக்கிறேன். இவன் 2000 மட்டும் எடுக்கவே மாட்டேன். நீ ஜாலி லோஷன் எனக்கு தெரியும். நீ ஜாலி லோஷன் திட்டதே கிடையாது. என்னடா அது ஜாலிம் லோஷன்றா? சொறி சிறங்கு படை மருந்து. ஐயோ டேய், பாரு. டேய் எனக்கு கொஞ்சம் அந்த லோஷனை எடுத்து வை. அதாவது 24ஆம் தேதி காலையில 6ல இருந்து 6:45 நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க. சந்திரகலையில கடைக்குள்ள கால் எடுத்து வைக்கிறீங்க, வியாபாரம் ஓஹோன்னு நடக்கும். நான் அதிகமா பேசுறதாக நினைக்காதுங்க. உங்க அண்ணன் ராமசாமி சினிமா கோட்டையை இழுத்து மூடிட்டு ஹோட்டல் நடத்த வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பிரச்சனை எவ்வளவுன்னு சொன்னீங்க? 5 ரூபாய். 50 ரூபாயா வச்சுக்கோங்க. கடைக்கு என்ன பேர் வச்சீங்க? மத்தல் மத்தல், இத வந்துட்டேன். இங்க வா. ஆமா, நம்ம புதுசா கடை திறந்திருக்கிறது ஊர்க்கார பையன் உங்களுக்கு தெரியுமா? ஒரு பையனை வரக்கானோம். நானும் அதே தான் அப்ப பிடிச்சு மண்டை போட்டு பிச்சுட்டு இருக்கேன். அண்ணே இப்பெல்லாம் கடை ஹோட்டல் திறக்கணும்னா ஒரு கவர்ச்சி வேணுங்க. நாமும் கவர்ச்சியா ஒரு நடிகரையோ நடிகை கூப்பிட்டு இருந்தா இந்நேரம் நம்ம கடையில கூட்டம் அற மாதிரி இருக்குங்க. இந்த ஐடியாவை நேற்று எங்கேயோ ஒளிச்சு வச்சிருந்த. 4 நட்சத்திரம் எல்லாம் பார்த்து ஆரம்பிச்சாச்சு. இப்ப என்னையா பண்றது? இப்ப மட்டும் என்ன குடியா முழுக போச்சு. இன்னொரு நாளைக்கு திறப்பு விழா வச்சுப்போம். இன்னைக்கு இத்தோட ஊத்து முடிடுவோம். எப்படி பட்டாங்குச்சி தலையா, உன் வாயில ஓம குச்சியை போட்டு கொளுத்த முதல் நாள கடையை மூடணுங்கிறிய உருப்படியாடாஜி போடா. ஆறுபடி அரிசி மாவை இட்லி வாட்டுட்டேன். ஒரு 200 உளுந்த வடை, 200 மசால் வடை, 200 கார வடை ரெடி. ஒரு சின்ன தொழில் ரகசியம், உங்களுக்கு காப்பி வேணும்னா என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கும் எனக்கும் தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். என்னது நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க உண்மைன்னு இருக்கல. ஏயா மாஸ்டர், ஊதுவத்திக்கு ஆசைப்பட்டு கொசுவத்திய கொளுத்துற கதையா? எங்க அண்ணன் சினிமா தியேட்டர் திறந்தானே நான் வீம்புக்கு இந்த ஹோட்டல திறந்தேன். காலையில இருந்து கடன்னு கேட்டு கூட ஒருத்த கூட வரலையா? நீ என்ன 100 கணக்குல வடையை சுட்டுட்டாங்கிற. இப்ப என்ன பண்றது? இதுக்கும் ஒரு தொழில் ரகசியம் இருக்குது. எல்லாத்தையும் நீயே தின்னு தீத்துறாங்கறியா? சேர்ந்த ஒரு நாளிலேயே என்னுடைய ரகசியங்க பூரா தெரிஞ்சுக்கிட்டீங்களே. பெரிய தங்கமல ரகசியம்.
இன்னைக்கு யார் முகத்துல முடிச்ச? எப்போ என் மோதுல நான் முழிச்சேன். உன் முகத்துல தானே. உன் ஆத்தா கிட்ட அப்பவே சொன்னேன் ஆஞ்சநேயர் கோயில சுத்தாதன்னு. கேட்டாளா? கேட்கலையே. எப்பா ஊரு பூரா பாத்துட்டேன், ஒரு ஈக்காக கூட காணுமே. ஒருவேளை எங்க அண்ணன் காலையிலேயே படத்த ஆரம்பிச்ச கூட்டத்தை எடுத்துட்டானோ? ஏய் வத்தல, என்னடா கல்லு எல்லாம் வந்து இறங்குது? ரோடு போறதுக்கா இருக்கும். டேய் சோடா பாட்டில் எல்லாம் இறங்குது. ரோடு போறதுக்கு எதுக்கு சோடா பாட்டில்? அது தெரிஞ்ச நான் ஏன் உங்ககிட்ட பரோட்டா போட வரேன்? உங்க அண்ணன் ராமசாமி இந்த ஊரே மரியாதை வச்சிருக்கு. நீ என்னடா உன்னால இந்த நாடே அவமானப்படுற மாதிரி நடந்துக்கிறியா? என்னங்க இன்னைக்கு இலங்கை தமிழருக்காக பந்து கடையே தரக்கூடாது, இது உனக்கு தெரியாதா? கடையை திறக்கலாமா திறக்க கூடாதுன்னு யார்ட்டையா கேட்டியா? அதாவது 24ஆம் தேதி காலையில 6ல இருந்து 6:15 நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க. நீ ஏன் மூடுறியா இல்ல நாங்களே மூடட்டுமா? நானே மூடிடுறேங்க. டேய் ஏறா எடு, எல்லாத்தையும் உள்ள எடுத்து வை. மூடு மூடு மூடிடு, நானே மூடிடுறேங்க. கனகராஜ் கஃபே, அருமையான பேர். கனகராஜனா கடையை சீக்கிரம் மூடிட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? சரக்கு சுருக்குன்னு தீர்ந்துருக்கோம், அதான் மூடிட்டீங்க. நாள் குறிச்சு கொடுத்து யாரு? கோவிந்தனாச்சே. கோவிந்தா கொஞ்சம் உள்ள வரியா? எதுக்கு? திருநெல்வேலி அல்வா பார்சல் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிடு. இந்த லோகத்துல நன்றி உள்ள மனுஷன் நீங்க ஒரு ஆள் தான். ஐயோ 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 ஐயோ. டேய் சக்கரப்பட்டிக்கு இப்படிதான் போணுமா? என்னடா கேட்டதுக்கு கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற? வாயத்தரம் சொல்ல. வாயில என்ன கொலக்கட்டியா வச்சிருக்க? போஸ் குடுக்குற? வாடாங்க. ஏய் பின்னால வண்டி எடுக்கிறேன், பிரிட்ஜ்ல முட்டுதான் பாரு. வாங்க வாங்க. முட்டுதா? முட்ல வாங்க. இப்போ முட்ல வாங்க. நல்லா பாடுற. முட்டிருக்கீங்க. ஏமா வாசல்ல யாரு கோலம் போட்டா? பெரியவனா சின்னவனா? ஒரே அசிங்கமா இருக்க. நீயாவது சொல்லி கொடுக்கப்படாது? அக்கம் பக்கத்துல இருந்து வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க? இந்த வீட்டுல கோலம் போடுற வயசுல ஒரு பொண்ணு லைன் நினைப்பாங்க. அவைகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க கூடாதா? அவைகளை எத்தனை நாளைக்கு தான் கோலம் போடுறது? இந்த வீட்டுக்கு ஒரு சிரிக்கு வரக்கூடாதா? மருமக வந்த உடனே அவதான் சாணி தெளிச்சு கோலம் போடுவான்னு நீ நினைக்கிறியா? அவளுக்கு இவனுங்க தான் எல்லா வேலையும் செய்ய போறானுங்க. வேணா பாரு, பொண்டாட்டிக்கு சரியான பிரிமனையா இருக்க போறானுங்க. இவனுங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. நேத்து தான் அரசப்பட்டிக்கு போய் பொண்ணை பாத்துட்டு வந்துட்டேன். பெரியவனுக்கா சின்னவனுக்கா? ஒரே பொண்ணை 2 பேருக்கா கட்டி வைக்க முடியும்? பெரியவனுக்கு தான். அவனுக்கு தானே கழுத வயசு ஆகுது. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. எதுக்கு அவனை ஒரு 8 போய் பார்த்துட்டு வர சொல்லு. போகும்போது என் கல்யாண பட்டு வேட்டிய கட்டிட்டு போக சொல்லு. ரொம்ப ராசியானது. வேட்டிய பார்த்த உடனே பொண்ணுக்கு புடிச்சு போயிடும். பாட்டி பொண்ணு கருப்பா சொப்பான கேளுங்க. ஏண்டா ராயசாமி, பொண்ணு கருப்பு தாளா சிவப்பு தாளா? புலித்தோலு. கழுத கட்டுன்னா கட்ட வேண்டியதுதானே. ஏப்பா பொண்ணு எனக்கு பிடிக்க வேணாமா? பொண்ணுக்கு ஒன்ன பிடிச்சா போதாது. டேய் போற பாக்குற திரும்பி வந்துடுற. ஏற்கனவே நான் எல்லாத்தையும் பேசிட்டேன், தெரியுதா? பா. எந்த ஒரு பொண்ணு? அரசப்பட்டி. அரசப்பட்டியில இறங்கி? அரசப்பட்டியில இறங்கி ஒரு கிணறு இருக்கு, அதுல புதி மூதேவி. பச்சை விட்டு இறங்குடா, அவங்களே வந்து உன்னை இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க. உன் அடையாளம் எல்லாம் நான் சொல்லி இருக்கேன் விவரமா. பாட்டி நான் அவன மாதிரி தோணை பத்தி எல்லாம் கவலைப்படல. எனக்குன்னு ஒரு ஆளை பத்தி தான் கவலைப்படுறேன். கருப்போ சிவப்போ மத்தலோ தொத்தலோ எனக்குன்னு ஒண்ணு பார்க்க சொல்லு பாட்டி. யாப்பா ஆ, பெரியவனுக்கு தான் அரசப்பட்டியில பார்த்தது மாதிரி சின்னவனுக்கு தான் ஆண்டிப்பட்டியில பார்த்துட்டா. ஆண்டிப்பட்டியா? ஆண்டிப்பட்டின்னா உனக்கு அவ்வளவு லேசா இருக்கா? அங்க இருக்க பொண்ணுகள்லாம் லட்சணமான பொண்ணுங்க. இவனுக்கு யாரு கொடுப்பா? நாம இவனை
ஒரு வினோபாபா மாதிரி, வள்ளலார் மாதிரி, விவேகானந்தர் மாதிரி ஆக்க போறேன். ஏன்னா என்ன மாதிரி தைரியசாலி பாரு. ஏப்பா உங்ககிட்ட நான் தைரியசாலின்னு சொன்னா? கோழைன்றியா? ஆமா. பயந்தாங்கொள்ளின்றியா? ஆமா. அறிவில்லைன்றியா? ஆமா. அட தோ, உனக்கு எவனா பொண்ணு கொடுப்பான் பேமானி? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.